வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கம்பு வந்து 2 டம்ளர், இந்த டம்ளரால் 2 டம்ளர், முதல்ல 1 டம்ளர் போட்டிருக்கேன், இப்போது 1 டம்ளர். நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுக்கு கம்மங்களி செஞ்சுருக்கேன். இது தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சிப்போம். ஈஸி மெத்தடில் களி செய்யறது. நல்லா கரைச்சிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அப்படியே போட்டு கிண்டும் போது கொஞ்சம் கட்டி வரும். இது ஈஸி மெத்தட், பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிப்போம். கம்பு மாவு இது மாதிரி கரைச்சிட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சு கிண்டணுங்க. இப்படி கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்ல வேகம். நம்ம ஃபுல்லில் வச்சு கிண்டணும்னா சீக்கிரம் கட்டி ஆகிடும், வேகாது. அதனால் ஸ்லோ ஃபயரில் வச்சு பொறுமையாக கிண்டணும். 3 டம்ளர், சின்ன டம்ளரால் 3 டம்ளர் வந்து போட்டிருக்கேன். அந்த 3 டம்ளருக்கு நம்ம 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு கிண்டுவோம். கம்பு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு இருக்குது, இதுக்கு சரியான காம்பினேஷன். இது மோர் மிளகா, வெங்காயம், கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். கேழ்வரகுலேயும் இப்படி செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தி, கம்புலேயும் ரொம்ப ஹெல்த்தி. நமக்கு நல்லா கட்டி ஆகட்டும் பார்க்கலாம். இல்லை தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஸ்லோ ஃபயரில் தான் வச்சு கிண்டணும். அப்படியே கட்டி ஆகிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. குட்டி ஸ்பூன், அதனால் அதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கட்டி ஆகிடுச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கட்டியானோடனே நம்ம தண்ணியில் தொட்டுட்டு எடுத்தோம்னா அப்படியே உருண்டையாக வந்துடும். இது ஒரு மெத்தடு. இதிலே வந்து நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுட்டு, அது தண்ணி கொதிக்கும் போது தளத்தலன்னு கொதிக்கும் போது நம்ம கரைச்சி ஊற்றி கூட கிண்டலாம். 2 மெத்தடில் பண்ணலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. இதில் நம்ம கொஞ்சம் தயிர் ஊற்றி வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் உளுந்தும் அரிசியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். உளுந்தும் அரிசி மாவும் 2 ஸ்பூன், அதையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க உளுந்து. அதனால் உளுந்து கஞ்சி கூட நம்ம அடிக்கடி வச்சு சாப்பிட்லாம். உளுந்தங்களி சாப்பிட்லாம். உளுந்தும் அரிசியும் மிக்ஸ் பண்ணி அதையும் கரைச்சி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த ஆறினோடனே நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை, நெத்திலி கருவாடு, கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு சரியான காம்பினேஷன். இது கம்மங்களிக்கு. கம்மங்களி உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து. செஞ்சு வெங்காயம், குருமிளகா இதை மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்லாம். வத்தல் இந்த மாதிரிலாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுப்போம். அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கரண்டியில் எடுத்தோம்னா அழகாக வெண்ணெய் மாதிரி வரும். எடுத்து டிஸ்பிளேயில் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இது பாருங்கள். அது மாதிரி ஒருத்தரையும் தண்ணியில் தொட்டுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து டிஸ்பிளேயில் வச்சிடலாங்க. நம்ம கம்மங்களி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் தயிரும் வெங்காயமும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக இதே மாதிரி கருவாட்டு குழம்பும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோர் மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா, தயிர் எல்லாம் வச்சுட்டு சாப்பிட்றோம். ரொம்ப உடம்புக்கு பலத்தை கொடுக்க ஒரு பொருள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.